வேற பேஸ்மெண்ட்ல வேற கார் பார்க்கு. யாடேங்கப்பா சூப்பரா இருக்க போகுது. மேடம் எங்க சைடு நாங்க ரெடி மேடம். உங்க தம்பி கையெழுத்து போட்டுக்கிறதா சொன்னீங்களே அது வந்துருச்சா? டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கு. இதோ ஒரு நிமிஷம். இந்தாங்க நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ். நான் கையெழுத்து போட்டேன், என் தம்பியும் கையெழுத்து போட்டாச்சு, விட்னஸா சாரும் கையெழுத்து போட்டிருக்காரு. படிச்சு பாருங்க. கொடுங்க. ஓகே மேடம், உங்க தம்பி கையெழுத்து கேட்டு கம்பல் பண்ணத தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாமே ஸ்மூத்தா போகணும், அதுக்காக தான். அதுக்கு தான் மேடம் ஃபாரினுக்கே டாக்குமெண்ட் அனுப்பிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு கட்டடத்தை இடிக்க சிஎம்டி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் பேங்க்ல பணம் கட்டி ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும் இல்லையா, அதோட ஜெராக்ஸை சிஎம்டி கிட்ட சப்மிட் பண்ணணும். இவ்வளவு இருக்குதா? இதெல்லாம் இடிக்கணும்னா எப்படி 2-3 மாசம் ஆயிடும்ல? அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா திக்கா பெருசா சிமெண்ட் ஊத்தி கட்டியிருக்காங்க. ஒரிஜினல் தேக்குல ஜன்னல் டோரு எல்லாத்தையும் வித்து பாபா எவ்வளவு வேலை இருக்கு. நீங்க எந்த காலத்துல சார் இருக்கீங்க? இப்பெல்லாம் இடிக்கிறதுக்கு மாச கணக்கு கிடையாது, நாள் கணக்கு கூட கிடையாது, நிமிஷ கணக்கு தான். 4 சென்டர் பாயிண்ட்ல ஹோல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் ஆல், ஃபினிஷ். பில்டிங் கீழே இறங்கிடும். எப்படி சொல்றீங்க? மேடம் நான் விஷுவலா உங்களுக்கு கொண்டாந்து காட்டுறேன். அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? இந்த பில்டிங் ஸ்கெட்ச் எல்லாம் இங்கே இருக்கட்டும். ஆமாமா, நாங்க கொஞ்சம் அதை பார்த்து ரசிக்கணும்ல. கொடுங்க. அப்ப இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு பாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஒரு காப்பி உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே கிளம்புறேன். நாங்க சரிங்க. போறோங்க. தேங்க்யூ. ரம்யா வா. இப்பதான் நான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? சம்பந்திமா, அப்போ நான் கிளம்புறேன். ஏன் இருங்களேன். அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், நான் எதுக்கு? ஸ்ரீனிவாசன் சார், உங்க மருமகளுக்கு நான் கொடுக்க போற சீதனத்தை பத்தி தான் பேச போறேன். அது பேசும்போது நீங்க எல்லாமே எப்படி? சம்பந்திமா சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சரி. மாமா நீங்க இருந்தீங்கன்னா எனக்கும் நல்லதுதான். அப்போ ரொம்ப சரி. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் பேசும்போது நடுவில் பேசாத. சரி, அப்ப நான் முதல்ல பேசி முடிச்சிடுறேன். இந்தா இந்த ஸ்கெட்ச பாரு. 6 ஃப்ளோர் கட்ட போறேன். இந்த வீட்டை இடிச்சிட்டு தானே? ஆமா. அதுல ஒரு ஃப்ளோர் ஷாமுக்கு, இன்னொரு ஃப்ளோர் என்னோட அக்கா, இந்த வீட்டை இடிக்க வேண்டாம். 6 ஃப்ளோருக்கு மேல எனக்கு ஒரு பென்ட் ஹவுஸ். அதுல நம்ம தங்குறதுக்கு எல்லா வசதியோடயும் நான் கட்ட போறேன். ரூஃப் கார்டன், ஸ்விம்மிங் பூல். ப்ளீஸ், உன் விளக்கம் எல்லாம் போதும். இந்த வீட்டை இடிக்க வேண்டாம், சொன்னா கேளு. ரம்யா, இட்ஸ் டூ லேட். உங்க அக்கா கையெழுத்து போட்டு பர்மிஷன் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். இந்நேரம் சிஎம்டி ஆபீஸ்க்கு போயிருக்கோம். அக்கா, நீ நினைச்சா நிறுத்தலாம். நான் நினைச்சதானே ரம்யா? அக்கா, ஆமா, நான் நினைச்சது இந்த வீட்டை இடிக்க. அததான் நான் செய்ய போறேன். அக்கா, இது மாமாவத்தையும் வாழ்ந்த வீடுக்கா. ஆனா இப்ப அவங்க வாழலையே, என்னையும் வாழ விடல. அவங்க 2 பேரும் மறந்து போன இந்த வீட்டை நீ ஏமா ஞாபகம் வச்சிருக்க? என்னக்கா பேசுற நீ? மறக்கக்கூடிய வீடா இது? நான் ஷாமன் எல்லாரும் வளர்ந்த வீடு இது, நீ வாழ்ந்த வீடு. அக்கா, அத்தை மனசுடைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? நீ பில்டிங் கட்டு, ஃபேக்டரி கட்டு, என்ன வேணும்னாலும் கட்டு, பட் இந்த கோயிலை இடிச்சு இல்லக்கா. நேஷனல் ஹைவே போடுறப்போ குறுக்க கோயில் இருந்துச்சுன்னா அதையும் இடிச்சுதான் ஆகணும். அக்கா, நீ பண்றது யாருக்குமே பிடிக்கல. ஷாமனா மட்டும் இங்க இருந்திருந்தானா நான் அவன்கிட்டயே பேசியிருந்திருப்பேன். அவன் தான் ஃபாரின்ல இருக்கானே ரம்யா, அவன் மட்டும் இங்க இருந்திருந்தான்னா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பான். ஷாமனா நிச்சயம் சந்தோஷப்பட மாட்டான். அவன் சம்மதிச்சு கையெழுத்தையும் போட்டுட்டான். அவன்கிட்ட நீ என்னத்த சொன்னியோ? உன்கிட்ட என்ன சொன்னேனோ அதேதான் நான் அவன்கிட்டயும் சொன்னேன். ரம்யா, நீ போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நல்லா பார்த்துட்டு போ. ஏன்னா கூடிய சீக்கிரம் இதை நான் இடிக்க போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல உனக்கும் புருஷனுக்கும் ஒரு ஃப்ளோர், அதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. அக்கா, நீ ஒதுக்குறது எங்களுக்கு ஃப்ளோர் மாதிரி தெரியல, எங்களே ஒதுக்குற மாதிரி இருக்கு. வரேன். சம்பந்திமா, ரம்யா சின்ன பொண்ணு, அவ எதையோ பேசிட்டு போற, நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் இதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கல. ஸ்ரீனிவாசன் சார், என் தங்கச்சிக்கு பிடிச்ச கலர் ஐவரி. அவளுக்கு கொடுக்கிற ஃப்ளோர் கம்ப்ளீட்டா ஐவரியில இருக்கணும். தாராளமா இருக்கலாம்.
வாங்க சாந்திகா, உட்காருங்க. அப்பா இல்லையா? பக்கத்துல யாரோ சுவாமிகள் வந்திருக்காங்களா, அவரோட உபன்யாசம் கேட்கணும்னு போயிருக்காரு. அவர் மனசை நாம தேத்த முடியாது, அவரை தான் தேத்திக்கணும். இதெல்லாம் என்னவுமா, அவரோட மாத்திரை மருந்தா? ஆமாங்கா, இதெல்லாம் பார்த்துதான் என் மனசை நான் தேத்திக்க வேண்டியிருக்கு. மனசை தளர விடாத. என் மனசு, என் உயிர் எல்லாமே என் அப்பா தான்க்கா. அவரே என்னை விட்டு போயிட்டு இருக்கும்போது என்னால எப்படி என்னை தேத்திக்க முடியும்? முடியாதுதான். ஆறுதல் சொல்றது ஈஸி, ஆறுதல் அடையறது தான் கஷ்டம். எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான்க்கா. அவருக்கு இப்படி வந்திருக்கிறத நினைச்சா சச்சா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. நீயும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவதான். உன் மனசுல சோகம் இருந்தா அதுல எனக்கும் பங்கு இல்லையா? சாரி, நீங்க ஏதோ பேச வந்திருக்கீங்க போல. நான் உங்க மூடியை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்குள்ள இருக்கிற எல்லா சோகத்தையும் அபிராமி பண்ற சோதனையால சின்னதா ஆக்கிக்கிட்டு வரா. நீ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய? ஆமாங்கா, ஆர்கே அங்கிளோட வீடு இடிச்சிட்டு அங்க மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் கட்ட போறாங்களாமே. ஆமா, அந்த அபிராமி இத வியாபார ரீதியா செய்யல, என்ன பழி வாங்கணும்னு செய்யறா. அபிராமி கிட்ட வேற எதை நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஆனா இதெல்லாம் ஷாமுக்கு தெரியுமான்னு தெரியல, அத பத்தி கேட்கதான் வந்தேன். எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா இவ்வளவு பெரிய டீலிங்க பத்தி அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்லிருப்பாங்கன்னு தான் தெரியல. இத பத்தி நீ ஷாம் கிட்ட பேசுனியா? இல்ல. நீ தப்பா நினைக்கலனா இப்ப பேச. அத்தை படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. ஷாம் எப்படி இதுக்கு சம்மதிச்சான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு ரோகிணி சொன்னான். அவன் பெர்மிஷன் இல்லாம இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. நீ எதுக்கும் அவன்கிட்ட பேச. சரி, இப்போ பேசுறேன். நீயே கேக்குற மாதிரி கேளு. சரிக்கா. ஷாமுக்கு ஒரு தர்ம சங்கடம் வேணானுதான். புரியுதுக்கா. என்னம்மா திடீர்னு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குமா, பட் ஐ மிஸ்ஸிங் யூ. என் வேலை முடிஞ்சோன்னா நான் சீக்கிரம் வந்துடுவேன். ஆமா, ரம்யா பாத்தியா? பார்த்தேன், நல்லா இருக்கா. ஆமா, சாந்திகா எப்படி இருக்காங்க? இந்து ஒழுங்கா பரீட்சை எழுதிருக்காளா? சாந்திகா நல்லா இருக்காங்க. இந்து நல்லா படிக்கிறா, நல்லா எக்ஸாம் எழுதிருக்கா. வேற என்ன விசேஷம்? ஏ சைட்ல இருந்து ஒண்ணும் இல்ல, நீங்க தான் சொல்லணும். ஏன் சைட்லயும் ஒண்ணும் இல்ல. உங்க சைட்னா உங்க அக்காவையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க ஏதோ பில்டிங் ப்ரமோட் பண்ண போறாங்களாமே. ஓ, அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கா? ஆமா, அதே சாஃப்ட்வேர் கம்பெனி பில்டிங் தான். உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அக்கா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்கம்மா. ஓ, சொல்லிட்டாங்களா? நான் உங்களுக்கு தெரியாதோன்னு நினைச்சேன். தெரியுமா, அக்கா இப்ப இருக்கிற வீட்டை அடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்ட என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. நானும் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இட்ஸ் a குட் ஐடியா மேன். ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? ஹலோ ஹலோ. நீங்களும் கையெழுத்து போட்டுட்டீங்களா? அக்கா கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க, நான் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஏன், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் வந்து இல்ல, சும்மா தான் கேட்டேன். உமா, அந்த பில்டிங்ல 2 ஃப்ளோர் நமக்காக. ஓஹோ, சரி, நான் வச்சிடுறேன். என்ன அதுக்குள்ள வைக்கிற? அது கடைக்கு போய் அப்பாக்கு மெடிசன் வாங்கிட்டு வரணும்.
ஓ சரி ஓகே, நான் வச்சிடறேன். ஓகே பை. பாய். அவனுக்கு தெரிஞ்சுதான் கையெழுத்து போட்டேனாமா? ஆமா. இனிமே பேசி பிரயோஜனமே இல்லை. அவனே இந்த முடிவு எடுத்திருக்கான். நான் அவனுக்கு தெரியாம தான் அபிராமி இந்த காரியம் பண்றான்னு நினைச்சேன். அவன்கிட்ட எப்படியோ பேசி அபிராமி கன்வின்ஸ் பண்ணிட்டா. சரிம்மா, நான் வரேன். நான் வேணா திரும்ப அவர்கிட்ட வேணாம் வேணாம், பேச வேணாம். திரும்ப அவன்கிட்ட பேசினானா அவனை சீக்கிரமா வர சொல்லு. வரேன். Now look here, இந்த கேஸ்ல ஏசியோட இன்வால்மெண்ட், அரெஸ்ட் அதோட முடியல. அவங்க பின்னால யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரெஷர் மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷரும் இருக்குது. நாம ஸ்லோவா இருந்தோம்னா சிபிஐ இன்வால்வ் ஆயிடும். அது நமக்கு ஒரு பெரிய இன்சல்ட். மிஸ்டர் சித்திக் சார், இந்தாங்க. இதுல என்னென்ன செய்யணும், யாரால விசாரிக்கணும்னு சொல்லி டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரொம்ப சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். உங்களுடைய மூமெண்ட்ஸ் உங்க டிரைவர்ஸ் கூட தெரியக்கூடாது. தெரியாது சார். மிஸ்டர் கனி, எஸ் சார். உங்க லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தொடரட்டும். கீப் மீ போஸ்டட் வித் ஆல் இன்ஃபர்மேஷன். ஓகே சார். ஓகே, நீங்க போலாம். ஓகே சார். என்னால் நம்பவே முடியலம்மா. ஷாமு சேர்ந்து கையெழுத்து போட்டான்னு சொன்னதும் வீடே இடிஞ்ச மாதிரி இருக்கே. அபிராமி தான் அவ இஷ்டப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு நினைச்சேன். ஆனா ஷாமு இதுக்கு சம்மதம் சொல்லிருக்கான்னு உமா சொன்னதும் நான் ஒண்ணுமே பேச முடியல. ஷாம் எப்படிமா இதுக்கு சம்மதிச்சிருப்பான்? நிச்சயமா அபிராமியோட திட்டம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா ஷாம் கையெழுத்து போட்டிருக்க மாட்டான். அபிராமி எதையோ சொல்லி ஷாம சம்மதிக்க வச்சிருக்கா. நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா ஷாம் கிட்ட பேசிருக்கலாமே. எல்லாம் தெரிஞ்சுதான் அவ பண்ணிருக்கா. நமக்கு தெரியாம எல்லா வேலையும் ரகசியமா முடிச்சிருக்கா. இப்ப விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு. கடவுளே, அவன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி மலை மலைன்னு வேலையை ஆரம்பிச்சிருவா. கட்டடம் கட்டுறாளோ இல்லையோ முதல்ல நம்ம வீட்டை இடிச்சிருவா. ஐயோ, என் நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்கே. என்னங்க, நம்ம வீட்டை நாம தாங்க காப்பாத்திக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீட்டை அந்த பாவி இடிக்க கூடாதுங்க. யாரும்மா தடுக்க முடியும்? யாரு தடுக்க முடியும் சொல்லு? பாவ புண்ணியம் புரிஞ்சவளா இருந்தா புரிய வைக்கலாம். சுயமா சம்பாரிச்சு கட்டின வீடா இருந்தா இந்த வீட்டோட அருமை தெரியும், வீட்டுக்காரங்களோட மனசு புரியும் அவளுக்கு. இனாமா கொடுத்தல, அதனாலதான் தயக்கம் இல்லாம இடிக்க போறீங்களா? யாரை விட்டு தடுக்க சொல்றது? ஆண்டவனா பார்த்து அவ கண்ணை திறந்தாதான் உண்டு. மாமா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஷாம் கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னா அவன் நிச்சயமா நமக்கு உதவுவான். அபிராமியோட சூழ்ச்சி தெரியாம தான் அவன் கையெழுத்து போட்டிருப்பான். அபிராமி மாதிரி அவ தம்பி ஷாம் இல்ல. நம்ம கஷ்டம் அவனுக்கு தெரியும். நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அந்த ஒரு தம்பி இல்ல, 1000 தம்பி வந்தாலும் அந்த பாவி திருந்த மாட்டா. எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. மாமா, நான் ஷாம் கிட்ட போன்ல விஷயத்த சொல்லல. சொன்னா அவன் உடனே கோவத்துல அக்கா கிட்ட பேசிடுவான். அப்புறம் காரியமே கெட்டுடும். அதனால அவனை சீக்கிரமா கிளம்பி இங்க வர சொல்லிருக்கேன். நிச்சயமா அந்த வீட்டை இடிக்க முடியாது மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது போதும். உன் நம்பிக்கை வீண் போகாம இருந்தா சரி.
அத்தை அழாதீங்க அத்தை, அழாதீங்க. நீங்க இப்படி கலங்க கூடாது. இப்ப எதுவும் நடக்கல, தைரியமா இருங்க. ஏன்னா சிவகுமார், போன மாசம் எக்ஸ்பென்ஸை விட இந்த மாசம் நம்ம கணக்கு எகிருதேடா. அது வந்துங்கண்ணே, இந்த கோயில் திருவிழாலாம் நடக்கிறதுனால முருகன் கோயிலுக்கு 1000 ரூபா, அம்மன் கோயிலுக்கு 1000 ரூபா, மூகாம்பிகை கோயிலுக்கு 3000 ரூபா, இப்படி டொனேஷன் 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 தான். நாம ஸ்பீடு வட்டி வசூலிச்சது போக இப்போ ஃபங்க்ஷன் நடத்துறவங்களும் ஸ்பீடு வட்டி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாடே, நம்மளுக்கு என்ன பணம் மரத்துலயேடா காய்க்குது. முதல்ல ஆபீஸ் வாசல்ல நோ டொனேஷன் போர்ட உடனே மாட்டா. மாட்டிடுறேண்ணா. எங்க உங்க முதலாளி? உள்ள இருக்கார் சார். நீங்களா வெளியில போங்க. வெளியில போங்க. போங்கடா சார். என்ன சார் திடீர்னு வந்திருக்கிறீங்க? பரவாயில்ல, உட்காருங்க சார். என்ன சாப்பிடுறீங்க சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. 10 பேரை ஊழல்னு கேள்விப்பட்டியா? ஆமாங்க சார், டிவிலையும் பேப்பர்லயும் பார்த்துருக்கானுங்க. என்ன பார்த்த? சொல்லியா? அது ஒண்ணும் இல்லைங்க சார், உங்க டிபார்ட்மெண்ட் ஆளே தப்பு பண்ணியும் தைரியமா கைது பண்ணிருக்கிறீங்களா? அதான். யார கைது பண்ணா? ஏசி தானுங்க. அவரை பாத்திருக்கியா? பார்த்துருக்கணுங்க சார். எங்க? டிவியில தானுங்க. வேற எங்கேயும் பாக்கலையா? கேட்கறதுக்கு பொய் சொல்லாம சொல்லு. வேற எங்க அவரை பார்த்த? கேக்குறாருல, சொல்லியா? எதுக்கு ஏசிய பார்த்த?